Hi friends, welcome back to Subhiksha Samayalarai. நான் உங்கள் Ishwarya. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி ரொம்ப சிம்பிளான எக் பிரியாணி தாங்க. எப்படி செய்யலாங்கிறத பார்த்தலாம். அங்கே டக்குனு வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு பேனில் ஒரு 5லேருந்து 6 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் சூடானதும் இதில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் டார்க்காக வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே இந்த அளவுக்கு வந்துடுச்சு. ஸோ இப்போ இந்த வெங்காயத்தை ஒரு பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அதே ஆயில்லையே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். இப்போது நான் முட்டையை வேக வச்சு வச்சுருக்கேன். அது இந்த மாதிரி 4 பக்கத்துலேயும் லேசாக கீறி விட்டுடலாம் கத்தி வச்சு. அப்போ தான் நம்மளுக்கு முட்டையை எண்ணெயில் போடும் போது வெடிக்காமல் இருக்கும். கூடவே இந்த மசாலாலாம் உள்ளே போய் முட்டையில் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும், ஃப்ளேவராக இருக்கும். இப்போ இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சைடில் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த 4 முட்டை வச்சுருக்கேன் நான். 1/2 கிலோ அளவுக்கு பாஸ்மதி ரைஸ்க்கு 4 எக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த எக்கை நல்லா இந்த மசாலாலாம் அப்ளை ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வரைக்கும். ரொம்ப சீக்கிரமாக வதங்கிடும். ஸோ இந்த மசாலாலாம் ஒட்டிட்டு நல்ல கலராக இருக்கும். முட்டை பார்த்தாவே இந்த மாதிரி இருக்கிறப்போ எடுத்துடலாம். இப்போது ஒரு குக்கர் வச்சிடலாம். அதில் 5லேருந்து 6 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ இது கூட 2 பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு மராத்தி மொக்கு, 2 ஏலக்காய், 3 லவங்கம், இந்த சைடில் இருக்க அன்னாச்சி மொக்கோட சைடில் இருக்க பெட்டல்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நான் ஆயில் கூடயே நெய் சேர்த்துருக்கணும். நெய் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுறலாம். இது ரொம்ப டார்க் கலர் வரணுங்கிறது அவசியம் இல்லை. இப்போ எண்ணெயில் நல்லா வதங்கினதும் ஒரு 2 பச்சை மிளகாய் சைடில் கீறிட்டு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு இப்போ அடுத்ததாக இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்துருச்சு. அதனால் இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுறலாம். வதக்கி விட்டு இப்போ 1 கப் அளவுக்கு புதினா, 1 கப் அளவுக்கு மல்லித்தலை நல்லா கைப்பிடி அளவுக்கு சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுறலாம். புதினா மல்லியெல்லாம் எல்லாமே வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் 3 தக்காளி பழம் மீடியம் சைஸில் இருக்கிறத இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பழுத்ததாக சூஸ் பண்ணி அதை சேர்த்துக்கிட்டாச்சு. சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். நல்லா ஜூஸியாக வந்தால் தான் பிரியாணிக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போது இதில் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா, அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நம்ம ஃபுட் கலரில் எதுவும் சேர்க்காதனால காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்கும் போது நல்ல ஒரு கலர் கொடுக்கும்.
ஸோ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் நம்ம ஆல்ரெடி முட்டையெல்லாம் ஃப்ரை பண்ண அந்த மசாலா இருக்கும் பார்த்தியா, அதை வேஸ்ட் பண்ணாமல் அதையும் சேர்த்துக்கிட்டேன். நல்ல சூப்பராக இருக்குது லுக்கு. இந்த அளவுக்கு எல்லாமே மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து 1/2 கிலோ அளவுக்கு பாஸ்மதி ரைஸை நான் இதை செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போதே ஊற வச்சுட்டேன். ஒரு 1/2 hour இருக்கும். ஊற வச்சுட்டு அதை நல்லா 2 டைம் வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. தண்ணியெலாம் ஃபில்ட்ரு பண்ணி இப்போ அந்த அரிசியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அரிசி உடையாத மாதிரி மெதுவாக கலந்து விட்டுறலாம். அரிசி உடைஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு ரைஸ் வந்து நீளமாக வராது. அதனால் உடையாமல் கலந்து விட்டாச்சு. நான் இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு அரிசி எடுத்ததுனால 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 1:2 ரேஷியோ தான். அதை நம்ம ஊற வைக்கக்கூடிய டைம் தான் டிஃபர் ஆகும். ஸோ 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுத்து இதில் 1/2 கப் அளவுக்கு புளிக்காத ஃப்ரெஷ்ஷான தயிர் வந்து சேர்த்துக்கலாம். புளிச்ச தயிராக சேர்த்துக்காம நல்லா புளிக்காமல் ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஸ்டார்டிங்லேருந்து உப்பு சேர்க்க கிடையாது, இப்போ சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1.5 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கா அப்படின்னு. இப்போ இதில் நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி வச்ச முட்டை இருக்குது இல்லையா, அது ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ பார்க்கும்போது பிரியாணி ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. அடுத்ததாக மேலாப்பில் கொஞ்சமாக மல்லி இலையை தூவி விட்டுறலாம். அடுத்ததாக நம்ம எண்ணெயில் பொரித்து வச்ச வெங்காயத்தையும் இப்போ மேலாப்பில் தூவி விட்டுறலாம். இந்த அளவுக்கு எல்லாம் போட்டதும் நம்ம எல்லாமே சேர்த்துட்டாச்சு. இப்போது குக்கர் மூடி போட்டு விசில் வச்சிடலாம். நான் வந்து கரெக்டாக அரிசியை 1/2 hour ஊற வச்சு தண்ணியும் கரெக்டாக சேர்த்துருக்கேன். அதனால் ஹை ஃப்ளேமில் வந்து 2 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலான்ட்டு இருக்கேன். ஹை ஃப்ளேமில் 2 விசில் விட்டுக்கிறேன். இப்போ விசில் வந்துடுச்சு. ப்ரெஷர் அடங்கினதுமே ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. ரொம்பவே சூப்பராக நம்ம எக் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. மேலே வந்து லைட்டாக கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது, பட் கீழெல்லாம் போக போக கலர் சூப்பராக இருக்குது. ஸோ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா கலர் ஈக்குவலாக ஆகிருக்கும். இப்போ பாருங்கள், ரொம்பவே பர்ஃபெக்டாக நம்ம எக் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிள் தான், அதுவும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பாஸ்மதி ரைஸில் நல்லா பார்க்கும்போது நீளமாக சாப்பிட தோன்ற அளவுக்கு நம்ம எக் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சுபிக்ஷா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் வாட்சிங்.